காசமாவும் கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர் போன உடனே அங்க என்னுடைய நண்பன் சொன்னா, நீ அங்க போனா மினி டிஃபன் சென்டர் ஒன்று இருக்கு. என்ன சென்டர்? மினி டிஃபன் சென்டர். அப்புறம் நான் கேட்டு நேரம் அங்க போனா ஒரு இட்லி, ஒரு தோசை, கொஞ்சம் பொங்கல், அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட், அது என்னது கேசரி, அப்புறம் நல்ல சூப்பரா ஒரு ஆம்லேட், இதெல்லாம் சேர்த்து 60 ரூபாய். இதெல்லாம் சேர்த்து என்ன கூட்டம் தெரியுமா? அதுக்கு பேர் மினி டிஃபன். நான் இன்னைக்கு உங்களை நிறைய பேசியிருக்கேன், நிறைய உங்களோட தொடர்பு வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இப்படி பேச விரும்புறேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு சரியா இருக்கான்னு சொல்லி நம்ம பரிசோதித்துக் கொள்ள போகிறோம். மனுஷங்களோட நம்ம நிறைய பேசுறோம், மனுஷங்களோட உள்ள உறவெல்லாம் நமக்கு சரியா தான் இருக்கு. ஆனால் தேவனோடு உள்ள உறவு இருக்கா? பர்சனல் லைஃப். சொல்லுங்க சத்தமா. பர்சனல் லைஃப் எதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம் தெரியுமா? நல்ல வேலை செய்யறோம். சொல்லுங்க, ஓடி ஓடி வேலை செய்யறோம். என்ன நைட் இல்ல, பகல் இல்ல, குளிர் இல்ல, பனி இல்ல, மழை இல்ல, எல்லாமே ஒரே நேரம் தான். எப்போ வேலை பணம் சம்பாதிக்கணும்னா எங்களுக்கு எல்லாமே ஒரே நேரம். ஆனா சர்ச்சைக்கு போறோம்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி சூடாகும். சர்ச்சைக்கு போறோம்னா மட்டும் தண்ணி எங்களுக்கு என்ன ஆகும்? ஆனா வேலைக்கு போறதுக்கெல்லாம் எங்களுக்கு தண்ணி சூடாக தேவையே. சொந்த வேலையில செய்யணும் சூடாக தேவையே. பணம் பணம். அதுக்கப்புறம் சொந்த பந்தங்கள் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா இம்மிடி சொல்ல உடனே போயிடும். நோ எக்ஸ்கியூஸ். சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன், இல்லை நான் ப்ரேயர் பண்ணணும், உடனே. அண்ணனுக்கும் தம்பிக்கும் அவ்வளவு முக்கியத்துவம், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் அவ்வளவு முக்கியத்துவம். ஆடை அலங்காரம் என்ன நான் சரி பண்ணிட்டு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணணும் தெரியுமா? அவ்வளவு நீட்டா பண்ண விரும்புறேன் கர்த்தருக்கு சொல்றேன். ஆனா இது எல்லாம் இருக்கட்டுங்க. உலகத்துல உங்க ஓனருக்கு உண்மையா இருக்கீங்க, உலகத்துல உங்க மனைவிக்கு உண்மையா இருக்கீங்க, உலகத்துல உங்க புருஷனுக்கு உண்மையா இருக்கீங்க, உங்களுடைய தாய் தகவலுக்கு உண்மையா இருக்கீங்க, ரைட். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, என் ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க? கவனிக்கிறீங்களா? நீங்க மெசேஜ் உள்ள போகுதா? அல்லேலூயா. ஏதோ வந்துட்டோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கீங்களா? உங்களுக்குள்ள சத்தியம் போகணும். நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க? ஒரு சின்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடத்துல இருந்து நம்மளோட பேச போறேன். ஆமென். எல்லாம் எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 23, சங்கீதம் 23. ஒன்னாம் வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நடத்துகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நான் படிக்கும் போது நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த சங்கீதம் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஆனா நான் இதை எப்படி படிச்சேன் தெரியுமா? இது எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. பாருங்க, இந்த சங்கீதத்துல என் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 6 முறை வருது. என் அவர் என்ன எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற வேர்ட் அவர் திரும்ப திரும்ப சொல்றார். வாசிங்க, 1வது வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் யாரு? அவரு எங்களுக்கு அல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க, எங்கள் குடும்பத்திற்கு அல்ல, தனிப்பட்ட எனக்கு அவர் மேய்ப்பார். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஃபெலோஷிப் இருக்கு தெரியுமா? அவர்
நானும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற அனுபவம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் கிட்டலாம் நெருங்கினா அரசியல்வாதிகளோட ஒரு பேட்டி எடுப்பாங்க. நானும் அவரும், நானும் என் குடும்பமும். அவர் எவ்வளவு நல்லவர்ன்றத போடுறதுக்காக எல்லாம் பேட்டி எடுப்பாங்க. இன்னைக்கு உங்களை ஒரு பேட்டி நான் எடுக்கிறேன்னா நீங்களும் இயேசுவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெலோஷிப் இருக்கான்னு கேட்டா நிறைய பேருக்கு நான் பர்சனல் ஃபெலோஷிப். கூட்டத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம், கூட்டத்தோடு சேர்ந்து வசனங்களை கேட்கிறோம், கூட்டத்தோடு சேர்ந்து அல்லேலூயான்னு சொல்றோம். கரெக்ட். ஆனா தாவீது சொல்றாரே, அவர் என் மேய்ப்பர். அவர் யாருக்கு? சொல்லுங்க. அவர் யாருக்கு மேய்ப்பர்? எனக்கு மேய்ப்பர், உனக்கு அல்ல. உனக்கு மேய்ப்பர் அப்படின்னு அவர் சொல்லி என் மேய்ப்பர். அது ஒரு பெரிய திருப்தி, அது ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அவர் உனக்கு மேய்ப்பரா இருக்காரா? நீ அவரோடு கூட நடக்கிற, அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம் உனக்கு இருக்கா? அவர் என் மேய்ப்பர். பெரிய நம்பிக்கை. என் தேவன் எனக்கு மேய்ப்பராய். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்றாரு? நான் அந்த என் அப்படிங்கறத மட்டும் சொல்றேன் பாருங்க. ஆமென். மூணாவது வசனம் படி. இரண்டாவது, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிற தேவன். யாருடைய ஆத்துமாவை? பாருங்க, முதல்ல அவருக்கு மேய்ப்பர், என் மேய்ப்பர். இரண்டாவது என் ஆத்துமாவை தேற்றுகிறவர். யாருடைய ஆத்துமா? தேவ பிள்ளைகளே, ஆத்துமான என்ன தெரியுமா? நீங்க பார்க்கறத பார்த்தா தெரியுது. எனக்கு கடல மாவு தெரியும், மைதா மாவெல்லாம் கூட நல்லா தெரியும். ஆனா இந்த ஆத்துமான என்னங்க? அப்படியா? ஆத்துமான என்னன்னா வியாகுலப்படுகிற ஒரு மனசு. நமக்குள்ள ஒரு விதமான குணம் வியாகுலப்பட்டுட்டே இருக்கும். ஐயோ நம்ம செய்து தப்பா, சரியா, தவறா, ஐயோ நான் பண்ணது, பேசுறது, அல்லது நான் இப்படி செயல்பட்டது, அல்லது நான் இதை சம்பாதித்தது, இதை வாங்கியது அப்படின்னு நம்முடைய ஆத்துமா வியாகுலப்படும். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கேட்கிறது, எனக்குள் வியாகுலப்படுகிறது. தாவீது சொல்றாரே, அங்கதான் வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவை நான் உபத்திரவத்துல, நான் கஷ்டத்துல எனக்குள்ள உட்கார்ந்து நான் எதிர்ப்பி அழும்போதெல்லாம் என் ஆத்துமாவை தேற்றுகிற தேவன். ஆமென். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமாவாகுவது போல இந்த ஆத்துமா மட்டும் திருப்தியா இருந்துச்சுன்னா உலகத்துல வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இந்த ஆத்துமா திருப்தி அடையதே கிடையாது. வேணும் 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 வேணும், ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமாவை தேவ சமூகத்திலே கொடு, அவர் உன்னை தேற்றுவார். அல்லேலூயா. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை தேற்றுகிற தேவன். ஆமென். என் ஆத்துமாவை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வரியை நான் படிக்கும் போது தான் இந்த பாட்டை நான் எழுதுனேன். தேவ மகிமை இறங்கணுமே, உங்க பிரசன்னத்தில் வாழணும். அந்த மகிமைக்குள்ள நான் வரணும், அந்த வசனத்துக்குள்ள வரணும். கவனிக்கிறது, அந்த தேவ வழியில நம்ம வரணும். அவர் என் மேய்ப்பர். இரண்டாவது, என் ஆத்துமாவை தேற்றுகிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்புறம் பாருங்க, அஞ்சாவது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. என் சத்துருக்களுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? எனக்கு எதிரிக்கு சில பேர் இருக்கான், எனக்கு ஆப்போசிட்டா சில பிசாசு இருக்கு. அவனுக்கு முன்னாடி நான் உயர்ந்திருக்கும்படி செய்கிறேன். அல்லேலூயா. அவனுக்கு முன்னாடி நிக்க வைப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு என் சத்துருக்கு முன்னாடி கொண்டு போய் நிக்க வைப்பார். அல்லேலூயா. தோத்து போறதுக்கு இல்ல, அவன் தோத்து போகிறத பார்க்க. ஆமென். நம்புறீங்களா நீங்க? நம்புறீங்களா நீங்க? பர்சனல் லைஃப்ல நம்ம நினைக்கிறோம், சத்துருக்கு முன்னாடி போய் நிச்சோம், ஆண்டவரே நானே கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை கொண்டு நிக்க வச்சதே ஜெயிக்கிறதுக்கு தான்.
நிக்க வச்சது ஆமென். யாரை நிக்க வச்சது? கடனை நிக்க வச்சது, போராட்டத்தை நிக்க வச்சது, ஜெயிக்கிறதுக்கு நிக்க வச்ச. உன்னை போயிட்டு அங்க போய் ஐயோ அப்ப எதுக்கு நம்ம வாழ்றோம்? ஜெயிக்கிறதுக்கு வாழ்றோம். அதனால நான் தேவன் அங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறோம். உன்னை தனி மனுஷனாக இருக்கவில்லை, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆச்சு. பஞ்சாயத்தெல்லாம் கூட்டினாங்க. நானும் பஞ்சாயத்துக்கு போனேன். அங்க வந்திருக்கிறவங்கலாம் பார்த்தா எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா பேசுறவனே வந்திருக்கான். ஊருக்காரங்கள என்னைக்கு சர்ச்சை கட்டும் போது ஆப்போசிட் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நம்ம சாட்சி, என் சாட்சி நீங்க சொல்றீங்க இல்லையோ, அங்க உட்கார்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. நீங்க கூட போயிட்டு எங்க பாஸ்டர் நல்லவர்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்ல நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. எப்பதான் நினைச்சேன் அங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறது நம்ம சாட்சியை வெளிப்படுத்துறதுக்கு. விழுந்து போறதுக்கு அல்ல. ஆமென். சில பேர் நின்ற உடனே விழுந்துடுறீங்க. ஐயோ பயமா இருக்கு, ஐயோ பிரச்சனையா இருக்கு, ஐயோ எப்பா உன்னை அங்க நிக்க வச்சதே நீ ஜெயிக்கிறதுக்கு தான். நீ தோத்து போறது கிடையாது. நீயே ஓடி வந்துடாத, நீயே தோத்துருவ. நீயே ஓடி வந்துடாத, நீயே முடியாதுன்னு சொல்லாத, நீயே ஆகாதுன்னு சொல்லாத, சத்துருவை நீயே பெரியாளுன்னு சொல்லிடாத. உனக்கே அந்த ரைட்ஸ் கொடுக்குது. உனக்கு உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கடன், உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வியாதி, உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிரச்சனையா ஒரு போராட்ட காலத்துல இருக்கிற ஒரு மனுஷனை நீயே பெரியாளுன்னு சொல்லிட்டு அவன் பெரியாள் ஆயிடுவான். நீயே பிரச்சனை பெருசுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை பெருசு ஆயிடும். எனக்கு முன்னாடி இருக்கிற எந்த பிரச்சனையும் பெருசே கிடையாது. அதை விட என் தேவனை பரிமாறும். எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைக்கு பார்த்தா நான் சின்ன ஆளுதான். ஆனா என் கூட இருக்கிற தேவன் ரொம்ப பெரிய. அதனாலதான் கொண்டு போய் போராட்டத்துக்கு முன்னாடி என்ன நீங்க கேட்கிறார். ஆமென் ஆமென். சத்து என் சத்துருக்களுக்கு முன்பாக. அடுத்த வார்த்தை பாருங்க. என் தலையை சொல்லுங்க. என் தலைய என்னையா இப்படி சொல்ல நினைக்கிறேன். அதுல பல அர்த்தங்கள் காணும். இன்னைக்கு எடுத்த சுவாச வசனத்துல என்ன இப்படி சொல்ல நினைக்கிறேன். என் தலைய நான் ஆசீர்வாதமா இருக்க என்னை உயர்த்தி காண்பிக்கிறது. பாருங்க, அவர் உங்களுக்கு மேய்ப்பரா இருந்தால், என் மேய்ப்பரா இருந்தால், அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சுகிறதா இருந்தால், சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க வைத்து உங்க தலைய தூக்கி காமித்தார். உங்க தலைய ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க எல்லாருக்கும் நான் மேல இருக்கணும்? உன் வசனம் சொல்லுது பாருங்க. உன்னை வாழாக்காம கீழாக்காம நீங்க தலையா இருக்கிறது தான் முக்கியம். நான் இந்த வசனத்தை இப்படி விசுவாசிக்கிறேன். இது நான் எழுதிருந்தா என்ன எப்படி இருக்கும், இது எனக்கு எழுதிருந்தா எப்படி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்றேன், உங்க பர்சனல் லைஃப்ல ஆண்டவரோட உள்ள நெருக்கத்தை நீங்க அதிகரிக்க அதிகரிக்க எல்லாருக்கும் முன்னாடி உங்களை எழுப்படிக்க வைத்து உங்களை உயர்த்தி நிறுத்துகிறது. நம்புறீங்களா? நீங்க மேல கொண்டு வருவார். உங்களை விசுவாசிக்க முதல்ல நீங்க மேல கொண்டு வருவது அவருடைய வேலை, நம்முடைய வேலை. நிறைய பேர் நம்ம தலையை பெருசாக்கணும், நம்மளை பெரியவங்களாக்கணும், நம்ம வசதியா வாங்கணும்னு போராடணும். உங்க போராட்டம் தோல்வியில் முடியும். ஆனால் கர்த்தரோடு நீங்கள் போராடுங்க, கர்த்தரை பக்கத்துல வச்சு போராடுங்க. ஜெயத்தை அவரே. செங்கடலை நம்மளால பழக்க முடியாது, நமக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் கூட பாருங்க, போராட்டம் அவருடையது, ஆசீர்வாதம் என்னுடையது. என் தலையை உயர்த்தி வைக்க அவரால் முடியும். இந்த ஞாயிறு செருவுல இல்ல நீங்க வாழ்க்கை உங்க பட்டணத்துல, உங்க இடத்துல, உங்க வீட்டுல, உங்க உறவுகள் மத்தியில உங்களை கேவலமா பேசுறதுக்கு முன்னாடி ஓன் தலையை உயர்த்தி வைக்க கர்த்தரால முடியும். ஆமென். ஆனா பிரச்சனை என்னன்னா, என்ன வைக்கதான் இடம் கொடுக்கல. சொல்லுங்க. என் தலையை என் தலையை பிரச்சனை என்னன்னா என்ன வைக்கிறது தான் என்ன பண்ணல. இந்த சின்ன வயசுல அம்மா கிட்ட போவோம்.
அம்மா கை ரொம்ப எண்ணெய் ஊற்றிக்கும். பார்த்தாவே பயமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்தாவே பயமா இருக்கும். கை ரொம்ப எண்ணெய் ஊற்றிக்கும். அந்த எண்ணெய் டப்பாவை எடுத்த ஒரே ஓட்டம். பிடி உஷாவோட வேகமா ஓடணும். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் நம்ம அனுபவம். எண்ணெய் அப்படி ஊத்திட்டு ஸ்கூலுக்கு போகும்போது, அது கூட வீட்டில் இருக்கும்போது பண்ண மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது போய் அந்த எண்ணெயை போட்டு விட்டாங்கன்னா முடியலாம் செக் அந்த மாதிரியே ஒழுகும். அந்த எதுக்கு தெரியுமா? அந்த எண்ணெய் நம்ம எதுக்கு தெரியுமா போட்டாங்க? சும்மா இல்லை, என் பிள்ளைக்கு வெயில் போடக்கூடாது, என் பிள்ளைக்கு சரத்துல கல்யாணம் வந்துடக்கூடாது, முடி நல்லா ஒதுன்னு வளரணும், அழகா இருக்கணும்னு போட்டாங்க. ஆனா நம்ம அந்த எண்ணெய் போடுறதே சுத்தமா சொல்லுங்க பிடிக்கல. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க ஏறி போச்சு, சொட்ட கதையாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன போட சான்ஸ் கொடு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவா. உனக்கு நீ சான்ஸ் கொடுத்துட்ட. என் சத்துருக்கு முன்னாடி இருக்கும் போது நீயா போய் போராடாது, நீயா போய் ஜெயிக்கணும்னு நினைக்காது, நீயா பாதாடாது. அவருக்கு சான்ஸ் கொடுத்தது, அவர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். உன் தலை மேல எண்ணெயை ஊத்தி அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனா பிரச்சனை நான் இடம் கொடுக்கலையே, என்ன அபிஷேகம் பண்றதுக்கு இடம் கொடுக்கல. நானே தான் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்களே சம்பாதிச்சு, நீங்களே முன்னேறி, நீங்களே பெரிய ஆளணும்னா உங்க வாழ்க்கையில ஒண்ணுத்தையும் சாதிக்க முடியாது. உங்களோடு கர்த்தர் இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கடைசியா இந்த என் அப்படிங்கிற வார்த்தையில ஆறாவதா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சாரி, நான் இப்ப 7 முதல் இருக்கு நினைக்கிறேன். அப்ப நீங்க போய் பார்த்துக்கங்க. என் பாத்திரம் நிரம்பி, சொல்லுங்க. என் மேய்ப்பர், என் ஆத்மாவை தேற்றுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க. என் மேய்ப்பர், என் ஆத்மாவை தேற்றுகிறவர், என் சத்துருக்கு முன்பாக நிறுத்துகிறவர், என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவர், என் பாத்திரத்தை நிரப்புகிறவர். ஆமென். அவர் யாருடைய பாத்திரத்தை நிரப்புறாரு? உன் பாத்திரம் என்ன பாத்திரம்? காலி பாத்திரம். இப்ப என்ன பாத்திரம்? நிரம்பி இருக்கிற பாத்திரம். அப்புறமா என்ன பாத்திரம்? SBI அக்கௌண்ட்ங்கிற பாத்திரம். ஆமென் சொல்லாதவங்க அக்கௌண்ட் எல்லாம் காலி ஆகுதா? ஆமென் சொல்லாத எல்லா அக்கௌண்ட்டும் காலி ஆகுதா? அதுக்கும் ஆமென். அல்லேலூயா. இந்தியன் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் நிரம்புவதாக, SBI இருக்கிற அக்கௌண்ட் நிரம்புவதாக, தருவைசியில் இருக்கிற பேங்க் நிரம்புவதாக, யூனியன் பேங்க்ல இருந்து அதுவும் நிரம்புவதாக. உன் பாத்திரத்தை நிரப்ப கர்த்தரால முடியும். நீங்க நிரப்ப ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மெடிக்கல் காரர் சொன்னாரா பிள்ளைகிட்ட, ஒரு குழந்தை ஆசையா ஓடி இருக்கு டேப்லெட் வாங்குறதுக்கு. அப்ப மெடிக்கல் காரர் சொன்னாரா, தங்கம் மாத்திரை போடுறியா? ஆமாம் அங்கிள் மாத்திரை போடுறேன். அப்படியா, சரி சரி தங்கம், உனக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேட்டாரா. ஆமா அங்கிள் சாக்லேட் வேணும். சரி சரி, இந்த டப்பா இருக்குல்ல, அந்த டப்பால கை விட்டு எவ்வளவு வேணா எடுத்துக்கோ. அந்த டப்பால கை விட்டு, எனக்குள்ள மாத்திரை போடுதே அதனால கஷ்டப்படக்கூடாதுன்னு மெடிக்கல் கார் சொன்னாதான், டப்பால கையை விட்டு எவ்வளவு வேணா எடுத்துக்கோ. சரி அங்கிள் 1 மணிக்கு வரேன் இருங்க அப்படின்ட்டு நேரா ஓடி போயிட்டு அந்த அப்பாவை கூட்டிட்டு வச்சா. அந்த பிள்ளை எதுக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தான்னு கேட்டாரா. ஒன்னும் இல்லை அங்கிள், நானா கை விட்டா கொஞ்சமா இருக்கும், எங்க அப்பா கை விட்டுட்டு தான் நிறைய எடுப்பாரு. அல்லேலூயா. அதனால அந்த பிள்ளை அவரு பக்தி, நீங்க தானே சொன்னீங்க எவ்வளவு வேணாலும், அதனால எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தேன், எங்க அப்பா கை விட்டு இருப்பார். அல்லேலூயா. நானா நிரப்பிட்டே இருக்கிற கதவுவைசிய பேங்க் இன்னும் நிரப்பவே இல்லை. என் அக்கௌண்ட் நானா நிரப்பிட்டு இருக்கிறேன், என்னுடைய SBI அக்கௌண்ட் நிரப்பவே இல்லை. மேல இருக்கிற விஷயம் எல்லாம் சாத்தியமானால் என் பாத்திரம் நிரப்புவது சாத்தியம். யோசிச்சு கேட்டவங்களுக்கு இன்னொரு 6 மாசம் இந்த வசனம் வேலை செய்யிட்டு இருக்கு. யாரெல்லாம் யோசிச்சு கை தட்டீங்களோ இந்த வசனம் வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசம். யாரெல்லாம் கை நல்லா தட்டீங்களோ இன்னும் இந்த வார்த்தையை அல்லேலூயா. ஏன் பாத்திரம் நிரம்பி, சொல்லுங்க.
இப்போ என் வீட்டுல கொஞ்சம் பால் வச்சிருக்கேன், அது நிரம்பிச்சுன்னா வெளியே வரும்போது என்ன தெரியும்? பால் வெளியே தெரியும்ல. ஆமென். இப்போ தேவன் உங்க பாத்திரத்தை நிரம்பினா வெளியே எல்லாருக்கும் தெரியாது. ஹalleluya. அடுத்து என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். எனக்கு 2 சொந்தங்க, நன்மையும். நான் அலையிற ஆள் இல்ல, அலைய விடுற ஆள். நான் பணத்துக்காக ஓடி சம்பாதி எனக்கு பின்னாடி என்னை தொடரும், எனக்கு பின்னாடி அது ஓடி வரும். நான் நிரம்பி இருக்கிறேன். ஆமென். ஆல்ரெடி ஆயிட்டேன், நான் ஆல்ரெடி ஆயிட்டேன். சொல்லுங்க, நிரம்பிட்டேன். சொல்லுங்க. ஆனா இப்ப மீண்டும் அது என்ன பண்ணுது? ஆல்ரெடி எனக்கு பணம் வேணாம் தான் சொல்லிட்டு ஓடுறேன், ஆல்ரெடி எனக்கு தேவை நினைச்சுன்னா ஓடுறேன். ஆனா அது சொல்றது எப்ப காலியாக உள்ள வந்து கேட்குது. 500 நோட்டு தான் என்ன பார்த்து கேட்குது, எப்போ காலியாக வந்து நான் உள்ள வந்துருக்குமான்னு கேட்குது. நன்மையும் ஆசீர்வாதமும் உயர்வும் உன்னை. ஆனா நீங்க அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. 6 விதத்தில் தேவன் உன்னோட இருப்பா. 1 மேய்ப்பர், 2வது 3வது 4வது 5வது 6வது. ஆமென். இப்போ வாங்க, நான் இப்ப என்ன பேசினேன்? இப்ப நான் சீக்கிரமா 1வது வருஷம் பாருங்க. நான் தாழ்ச்சி அடையே, நான் என்ன பண்ண மாட்டேன்? பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியிறதுனால, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதுனால, என் விசுவாசம் அவர் மேல இருக்கிறதுனால, என் நம்பிக்கை அவர் மேல இருக்கிறதுனால, அவர் என்னை தேற்றுவதால நான் தாழ்ச்சி அடையே. நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் என்ன பண்ண மாட்டேன்? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக. சொல்லு, கிறிஸ்தவனை அவனை வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் தாழ்ச்சி அடையவே. ஆமென். இந்த தாழ்ச்சி எங்க வரும் தெரியுமா? நான் அப்படிங்கிறதுல வராது, நான்ங்கிறது தான் வரும். சொல்லுங்க. 2 பேர் பேசிட்டாங்கன்னா பேசுவேன், ஆமா பிரதர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், கர்த்தர் கொடுக்கவே இல்லை. இந்த இந்த இடத்துல தான் பிரச்சனை. ஆனா நான் ஆண்டவரோட தான் எனக்கு தாழ்ச்சியே இல்லை. ஏன்னா நான் விசுவாசத்துல குறையவே மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் தாழ்ச்சி அடைய இப்போ வலிபத்தில் நிக்கிற நான் சொல்றேன், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். ஏன்னா என் நம்பிக்கை அவரே. ஹalleluya. நிறைய நேரம் எனக்கு இல்ல, வேகமா உங்களுக்குள்ள தாழ்ச்சி அடையாத அனுபவம் என்ன? உங்க பர்சனல் லைஃப் ஆண்டவரோட. 2வது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு. சார், பயம்னா என்ன சார்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பயம்னா என்ன சார்? பயம்னா என்ன பார்த்து பயப்படணும் சார்? ஹalleluya. சில பேருக்கெல்லாம் பயம், நாயை பார்த்தா, பேய பார்த்தா, துண்ட பார்த்தா, எதை பார்த்தாலும் பயம். என்ன இருக்கும், எதா இருக்கும், எப்படி இருக்கும், என்னடா ஆட்டம், என்னடா ஆட்டம். எதற்கு? ஏழு வேணா நடக்கட்டும். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாளைக்கே செத்தாலும் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு இருக்கிறார். பாதாளத்துல நான் வாழ்ந்தாலும் சரி, வேதனையில வாழ்ந்தாலும் சரி, எனக்கு நோ ஃபியர். ஏன்னா நான் பயப்படுற ஆள் கிடையாது. எனக்கு பயம்னா என்னன்னு? ஏன்னா நான் என் கூட ஆண்டவர் இருக்கிறார். அடுத்து, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எப்படி? கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். நான் மரண இருள வாழ்ந்தாலும் பொல்லாப்புல வாழ்ந்தாலும் எங்க போவேன்? கர்த்தருடைய வீட்டில். எங்க போவேன்? எங்க போவேன்? கோசன் கர்த்தருடைய சொல்லுங்க, காட்டி சொல்லுங்க, எங்க போறோம்? கர்த்தருடைய எங்க போறோம்? கர்த்தருடைய வீட்டில். எப்போ?
மரண இருளும் கொள்ளாம வரும்போது எங்க போனோம்? ஆனா நான் எங்க போவேன்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் எங்க போவேன்? சரக்கடிக்கிறதுக்கு. நான் எங்க போவேன்? ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதுக்கு. நான் எங்க போவேன்? ஒருத்தர் சொல்றாங்க கிட்ட, நான் டென்ஷன் இருந்தா ஹோட்டலுக்கு போவேன் பஸ் சாப்பிடுறது. நான் டென்ஷன் இருந்தா என்ன பண்ணுவேன்? ஹோட்டலுக்கு போவேன் சாப்பிடுறதுக்கு. இங்க வசனம் சொல்றது, நான் மரண இருளில் பொல்லாப்பில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் எங்க போவேன்? கர்த்தருடைய வீட்டுக்கு. கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. நான் என் இலக்கு கர்த்தருடைய வீடு. நேரா சர்ச்சுக்கு போவேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டோம். பிரச்சனை சர்ச்சுக்கு வந்துருவோம்னு நினைக்கிறேன். என்ன நாங்கள ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து பெரிய பஞ்சாயத்து. அதுவே நாங்க சீக்கிரமா வரதுக்கு யோசிக்கணும். கர்த்தருக்கு இதுல வேற பிரச்சனை, மரணம் இருள கூட இது கேட்க வருவாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது என்ன அருமையான மனுஷன். எனக்கு மரண இருள் வந்தாலும் பொல்லாப்பு வந்தாலும் பயப்படாம கிளம்பி நேரம் எங்க போயிடுவேன்? ஆமென். வந்து பாருங்க அதனுடைய சுய தாக்கி. யார் யார தெரியும்? பிரச்சனை வந்தா, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர், உடம்பு சரியில்லைன்னா வியாதி வந்துச்சுன்னா மனுஷங்க பேசுறதுக்கு சொந்த பந்தம், இவ்வளவு தேடியா ஓடுற ஆசீர்வாதமே இருக்காது. நேரா தேவ சமூகத்துக்கு வந்து அப்பா கிட்ட சொல்லாம என் பிரச்சனையை பாருன்னு சொல்லலாம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? நீடித்த நாட்களாய் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தா எங்க வரணும்? நேரா சர்ச்சுக்கு வந்து முட்டி போடணும். நேரா சர்ச்சுக்கு வந்து முட்டி போடணும். ஆமென். அப்பதான் ஆசீர்வாதம், அப்பதான் உயர்வு, அப்பதான் மேன்மை. வேற யாரையும் தேவையாத, வேற யாரு மேலே அன்பையும் பாசத்தையும் வச்சிடாத. அவங்க உன்னை குத்தி காமிச்சுடுவாங்க, தேவையில்லாத பேசிடுவாங்க. ஆனா தேவனுடைய வீட்டுல நீ முழங்கால் போட்ட கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களாய் உன்னை வாழ வைப்பார். நீ நீடித்த நாட்களாய் வாழ்வதற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீடித்த நாட்களாய் உன்னை நீடித்த நாட்களாய் வாழ்வதற்கு. ஏன் அந்த தேவனுடைய வீட்டுக்கு வருவது தெரியுமா? சங்கீதம் 11 சொல்லுது, கர்த்தர் அங்கே இருக்கிறார். அவருடைய வீட்டுல அவரு இருக்கிறார். அப்ப நீங்க போய் படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். ஏய் கவனிங்க. அப்ப கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க வாழ விரும்புங்க. ஆமென். நேரா இங்கே இருக்கு. நான் 3 நான் சொல்லிட்டேன்ல, என்னை. ஆமென். சொல்லுங்க. என் அப்படின்னு சொல்லிட்டேன், நான் அப்படி சொல்லிட்டேன், என்னை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எனக்கு அவருக்கு ஒரு ஃபெலோஷிப் என்னன்னா, அவர் என்ன நேரா கூட்டிட்டு போய் எங்க விட தெரியுமா? அந்த பீச்ல இல்ல, சொல்லுங்க, தண்ணி அடிச்சுட்டு வர இடத்துல குடிக்கிறதுல, ஓரத்துல இல்ல, நான் செழிப்பா நிம்மதியா தண்ணி குடிக்கிற மாதிரி என்ன விடுவார். நான் நிம்மதியா வாழ உதவி செய்வார். என்னை ஸ்தோத்திரம் அமர்ந்த தண்ணீர் அண்டையில், சொல்லுங்க, என்னை புல்லுள்ள இடங்களில் எப்படி சம்பாதிக்கணுங்கிற அறிவை எனக்கு அவரே தருவார். எதை சம்பாதிக்கணுங்கிற அறிவை எனக்கு அவரே தருவார். எப்படி நிம்மதியா வாழணுங்கிற அறிவு அவரே எனக்கு தருவாரு. அவரை முதல்ல நிம்மதியை வாழ வைப்பார், நிம்மதியா வாழ வைப்பார். ஆமென். புல்லுள்ள இடத்தை தருவார், அமர்ந்த தண்ணீரை தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏத்துக்க மாட்டீங்களா? என்னை நீர் பாருங்க, நான் ஆண்டவரோடு பாவத்துக்கு போகாத ஒரு சத்திய பாதை நடத்துகிறார். என்னுடைய பாதை வசனம், என்னுடைய பாதை வசனத்துல என்னை நடத்துகிறது. வசனத்தின்படி வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. என்னை நீதி வசனத்தின்படி வாழ வைக்கிறது. வசனம் சாகாது தெரியுமா? வசனம் ஒரு நாள் மறித்து போகாது தெரியுமா? ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த வேத வசனத்தை ஒருவர் கொல்ல முடியாதுன்னா என் ஆசீர்வாதத்தை யாராலும் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆமென். அப்புறம் உமது கோலும் உமது தடியும் என்னை ஆமென். ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட, அதே யோவான் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த படிக்கிற வசனம் எல்லாம் யோவான் 10ஆம் அதிகாரத்துல இருக்கும். அப்ப
அப்போ உங்களுக்கு கோலம், ஒரு ஆடு மேய்க்கிறவங்கிட்ட ஒரு கோலம் தடி இருக்கும், ஒரு நீட்டு ஒரு கோல் வச்சிருப்பான், ஒரு தடி ஒன்று வச்சிருப்பான் அடிக்கிறதுக்கு. அதை எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு இருப்பான். முன்னாடி வரவங்க யாருன்னா வந்தா தான் ஆட்டுக்கு சேதம் இல்லாதபடி அதை அடிப்பான். இந்த ஆடு ஒழுக்கமா போனா ஆட்டையும் அடிப்பான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன அடிக்கிறதுக்கு அவர் கோல் வச்சிருக்காரு. நான் அடிக்கிறதுக்கு யார் வச்சிருக்கிறது? நான் யாருக்கிட்ட தான் அடி வாங்குவேன்? நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஆண்டு நீங்க என்னை வச்சு என்ன வேணா பண்ணுங்க, ஆனா வெளியே மட்டும் அவமானப்படுத்துறாரு. நான் ஆண்டு ஜெபிக்கிற ஜெபம், ஏன்னா நீங்க என்னை அடிங்க, குத்துங்க, பிசுங்க, கொண்டு கூட போடுங்க, ஆனா அது உங்க கையா இருக்கும். அது யார் கையா இருக்கும்? உங்க கையா இருக்கும். அல்லேலூயா. நான் மற்றவங்க கூட தோற்று போயிட்டு கூடாது, எனக்கு ஒரு பெரிய அவமானம் ஆயிடும். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் ஆண்டு நடத்துறேன். அல்லேலூயா. அவர் உன்னை நீதி பாதை நடத்துவார். அவர் உன்னுடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும். என்னை தொடரும். அதை ஏற்கனவே பேசினேன். என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க, என்ன? ஆமென். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் இனி எதையும் தேடி போறது கிடையாது. நான் இனி எதையும் தேடி போற ஆளும் இல்லை. நான் எதெல்லாம் தேட போறேன்? ஆண்டவர். மற்றதெல்லாம் என்ன பண்ணோம்? என்ன தேடி வரும்? சொல்லுங்க, மற்றதெல்லாம் என்ன? நன்மையும் கிருபையும். நன்மையும் கிருபையும் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் தொடரும். உயர்வு, மேன்மை. ஆமென். கடைசியா ஒரே ஒரு முறை என்னோடு கூட இருந்து வசனம். இது எல்லாம் தேவன் எதுக்கு செய்யறாருன்னா உன்னோடு கூட இருப்பதற்காக செய்யறார். நான் இப்படி கேட்டு உங்களை நிறைவு செய்ய விரும்புறேன். எத்தனை பேர் ஆண்டவரோடு பர்சனலா மாறுறது? சர்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபெலோஷிப். சபை என்பது ஒரு கூடுகிற இடம். ஆமென். இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல கூடுறோம், பேசுறோம், சிரிக்கிறோம். எதுக்காகனா இது ஒரு கூடுகிற இடம். எதற்கு கூடுறோம்? வசனத்தை கேட்கறதுக்காக, வசனத்தை ஜெபிக்கிறதுக்காக. ஆமென். கர்த்தரோடு வாழ்றதுக்காக. ஆமென். ஆனா பர்சனல் அப்படி கிடையாது. தனிப்பட்ட ஜீவியம் அப்படிப்பட்டது கிடையாது. ஒருத்தர் உங்களோட தனியா தான் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நல்ல ஒரு மனுஷன், வசதி படைச்சவர் உங்களோட தான் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. பேசிட்டே இருப்பீங்க. எதையாச்சும் சாதிக்க பார்ப்பீங்களா? காரியத்தை சாதிக்கிறது. காரியத்தை ஆண்டவர்கிட்ட காரியத்தை சாதிக்கணும்னா தனியா போய் உட்கார்ந்து பேசுங்க. நிறைய பேருக்கு நாயகர் சர்ச்ல நான் அடிக்கடி எல்லாருமே பேசும்போது நான் சொல்லுவேன், பர்சனலா முட்டி போடுற பழக்கமே கிடையாது. தேவ சமூகத்துல பர்சனலா முட்டி போடுற பழக்கமே அந்த போன நோண்டி 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 நொண்டியா போயிருக்கீங்க. ஆசீர்வாதத்துல நொண்டியா போயிருக்கீங்க. உயர்வுல நொண்டியா போயிருக்கீங்க. தேவனோடு உள்ள உறவுல ஒரு அரை மணி நேரம் கூட கால் பண்ணிட்டு போல. நீ விசுவாசியா? நீ விசுவாசியா? நீ ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்றீங்க, ஒரு நாள் ஃபுல்லா ஓடி உழைக்கிறீங்க, 6 மணி நேரம் தேவ சமூகத்துல முட்டி போட்டு தேவனோடு பேச முடியல. நீ ஒரு விசுவாசியா? என்ன பிரயோஜனம்? நீ சபைக்கு வர்றது என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டுகிட்ட வர்றது எவ்வளோ ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார், எவ்வளோ உயர்வை தேவன் தந்திருக்கிறார். சுவாசிக்கிறோம், ஜீவிக்கிறோமே, முழங்கால் போட்டு தேவனோடு தனிமையில ஜெபித்து பாருங்க. தனிமையில 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஆண்டவரோடு என்ன பண்ணுங்க? நேரத்தை செலவழிங்க. அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு, நான், இதெல்லாம் எது தெரியுமா? என் பர்சனல். தாவீது என்ன சொல்றாரு? இந்த எனக்கு, நான், இதெல்லாம் தனித்தானே, இது பொது இல்லையே, எங்களுக்கு, நமக்கு, நம்மலாம் அப்படி சொல்லலையே. எனக்கு, நான், எனக்கு சொல்லுங்க. என் ஆண்டவர், என் ஆண்டவர், எனக்கு ஆண்டவர், நான் மாத்திரமே அவர். அப்படி ஒரு விதி நமக்குள்ள அப்ப நீடித்த நாட்களாய் உன்னை ஆசீர்வாதமாய்
வாரம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதிக நேரம் ஒரு மணி நேரமாச்சும் உன் போனை தூக்கி எரிச்சிட்டு உன் டிவியை ஆஃப் பண்ணிட்டு முழங்கால் போட்டு தேவனோடு பேசு. தனிமையில ஜெபிங்க. ஆமென். தொடர்ந்து பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் நீங்க சபையில சாட்சி சொல்லுவீங்க. உங்க பண ஆசீர்வாதம் பெருகும், குடும்ப ஆசீர்வாதம் பெருகும், தேவையை கர்த்தர் சந்திப்பார். யாரெல்லாம் தனிமையில தேவனுடைய அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா.